ஹாய் ராஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெக்குக்கான ஒரு ஒன் ஷாட். இது டெலிகிராமில் போடுவேனா இல்லை யூடியூப்பில் போடுவேனான்னு எனக்கு தெரியல. ஸோ கேட்குறவங்க ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கதையோட ஆரம்பத்திலேயே என்னது எங்கே இருக்கா? மாம் மாம் டேட், கை கை செயினெல்லாம் கெட்டியிருக்கா. டேட் 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 எங்கே இருக்கீங்க? மாம், என்ன சாங் இது? என்ன இடம் இது? கை வலிக்குது. யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது இருந்தால் வாங்க. ஹெல்ப் மீ ப்ளீஸ். மாம், டேட் ப்ளீஸ், அது ப்ராங்க்னு சொல்லுங்க. நான் எங்கேயும் மாட்டிருக்கக்கூடாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ். யார் இந்த சாங்கை ப்ளே பண்ணுது? யார் அங்கே இருக்கீங்க? என்ன ரூம் இது? அப்போ அந்த பர்சன் அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப டார்க்காக இருக்கு. ஒரு டார்க் ரெட்டிஷான ஒரு லைட் இருக்கு. அந்த வெளிச்சத்தோட அந்த பர்சன் அப்படியே அந்த ரூமை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டேபிள் மேலே ஒரு கிட்டார் இருக்கு. கிட்டாரா? கிட்டார். அப்படியே அந்த பர்சன் அந்த ரூமை மறுபடியும் சுற்றி பார்க்குறாங்க. அப்படியே அந்த பெட் பக்கத்தில் இருக்க டேபிளில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. இந்த பர்சன் தான். அப்படியே என்ன ஃபோட்டோ அது அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே கிட்ட போக பார்க்க இவனால் நகரவே முடியல. ஏன்னா இவன் கையில் செயின் மாட்டியிருக்கு அண்ட் நெக் சைட்லேயுமே மாட்டியிருக்கு. அதனால் சுத்தமாக அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கவே முடியல. என்ன ஃபோட்டோ அது? பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்த பர்சன் அப்படியே அவங்களோட கால் ரெண்டுத்தையும் பயன்படுத்தி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் தான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே அந்த கால் அப்படி பெண்ட் பண்ணி அவங்க ஃபேஸ் கிட்ட அந்த ஃபோட்டோவை இது பண்ணுறாங்க. பக்கத்தில் போடுறன்ற பேரில் கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவனோட ஃபேஸ் மேலேயே போட்டுக்கிறான். அவுச். இப்போ அந்த பெட்டில் படுத்துருக்க அந்த பர்சன் தான் ஒரு மாதிரி விடனாராங்க. நீ செத்துட்ட. ஏதோ சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். போச்சு, செத்த நீ. இன்னைக்கு நீ காலி. OMG, என்னை இன்னைக்கு யாருமே காப்பாற்ற முடியாத போல இருக்கு. போச்சு அப்படின்ட்டு டேங் அப்படியே ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே அந்த இடத்துலேருந்து அப்படியே அசைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனோட முகத்தில் தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. ஸோ யார் வராங்கன்னு அவனுக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு நல்லா கேட்குது. அவன் பக்கத்தில் தான் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து நல்லா கேட்குதுன்னு. இப்போ யாரோ பெட்க்கு மேலே ஏறுற மாதிரி இருக்கு. அப்போ டேங் தான், ஏய் யாரா அப்படின்ட்டு அவன் ஃபேஸ் அப்படி மூவ் பண்ண போக அப்போ யாரோ டக்குன்னு அவங்களோட கழுத்தை அந்த பெட்டோடு சேர்ந்து பின் பண்ணுறாங்க. வீடு அப்படின்ட்டு அவனால் அந்த கையை எடுக்க முடியாமல் நகரவும் முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான் டேயாங். அவன் கழுத்தில் வேறு செயின் இருக்குல்ல, அது அவனுக்கு இன்னமும் பெயின் கொடுக்குது. யார் விடுங்க, வலிக்குது அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்தே அவங்களோட ஃபேஸை கூட திருப்ப முடியாமல் ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி படுத்துட்ருக்கான். ஸோ இப்போ அந்த பர்சன் தான் அவனோட ஃபேஸ்லேருந்து அந்த ஃப்ரேம் அப்படியே தூக்க நம்ம அவங்க அப்படியே திரும்புகிறான். அந்த ஃப்ரேமில் இருக்க ஃபோட்டோவை தான் பார்க்குறான். ஜங்குக்கா. அப்போ ஜங்குக் டக்குன்னு அந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு அவன் அப்படியே நம்ம அவங்களோட முகத்துக்கிட்ட வரான். ஜங்குக்காவே தான். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்கட்டையோ? ப்ளீஸ் ப்ளீஸ் நெக்லேருந்து கையெடு, வலிக்குது,
ப்ளீஸ் கையெடுடா. நான் என்னடா சொன்னோன்னா நீ யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் சொல்லியும் அதை மீறி நீ ஓகே சொல்லிட்ட. ஜங்குக் வலிக்குது ஜங்குக், ப்ளீஸ் விட்டுட்டு பேசு, நம்ம பேசிக்கலாம். கையெடு ஜங்குக், ஜங்குக் ப்ளீஸ் ரொம்ப வலிக்குதுடா அப்படின்ட்டு அவங்களோட ஐஸில் இருந்து ஒரு சைடில் டியர் வருது. ஸோ ஜங்குக் தான் டக்குன்னு அவங்களோட நெக்கில் இருந்து அவனோட கையை எடுத்துட்டு அப்படின்னு மேட்டை அவங்களோட சீக்ஸ் அப்படியே கட் பண்ணி சாரி 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 ரொம்ப ரொம்ப வலிக்குதா, சாரி சாரி அப்படின்ட்டு அவனோட தம் ஃபிங்கரை வச்சு அந்த டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணி விடுறான். ஏண்டா அப்படி பண்ணுற? நான் உன்னை என்ன சொன்னேன்? நீ என்னை தாண்டி வேற யாரையும் பார்க்கக்கூடாது. நீ நீ எப்படிடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம்? நீ என்னோடது டேவும், உன்னை அப்படிலாம் நான் யாருக்கும் விட்டு கொடுத்துட முடியாது. ஐ லவ் யூ டேவும், நீ மட்டும்தான் எனக்கு. நீ இல்லாத உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன்? நீ நீ எப்படி நீ எப்படி மாம் டேட் சொல்கிறத கேட்டுட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போச்சு? ஜங்குக் புரிஞ்சுக்க ஜங்குக், மை பிரதர், என்னோட பிரதர்டா. யார் பிரதர்? யார் பிரதர்? நீ என்ன எங்கள் அம்மா வயிற்றுல பிறந்தியா? இல்லை உங்கள் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளையா நான்? என் அப்பா வேற உன் அம்மா வேற. நீ எனக்கு எப்பயுமே பிரதர் ஆக முடியாது. ஜங்குக் வாய மூடட்டேன், ப்ளீஸ் கத்தாதடா, பயமாக இருக்கு. மறுபடியும் ஜங்குக்கோட ரியாக்ஷன் மாறுது. இங்கே பாருட்டேன், நீ எல்லாமே நல்லா இருக்க முடியாது. நான் எப்பயுமே பிரதராக பார்க்கலட்டேன். உன்னை பார்த்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரே விஷயம் அது நீ மட்டும்தான் டேயும். சாரி சாரி, நான் அடிச்சிருக்கக்கூடாது. ஜங்கு தள்ளு, இந்த வேலையெல்லாம் வேணாம். சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது டேயும். ப்ளீஸ் என்னை நீ கோவப்படுத்தாத டேயும். நான் உங்ககிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், உன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, நான் அடிச்சிட்டல. ஜங்கு வேணாம் விடு டேயும், ப்ளீஸ்டா கல்யாணம் பண்ணிக்காத. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் டேயும். ஜங்கு வேண்டாம், கையிடு. அசிங்கமாக பேசுவாங்கடா. அண்ணன் தம்பி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேவலமாக பேசுவாங்கடா. டேயும் திருப்பி சொல்கிறேன், நீ எனக்கு காணனும் கிடையாது, நான் உனக்கு தம்பியும் கிடையாது. நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. அப்பா அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களை கல்யாணம் பண்ண விட்டுருக்க மாட்டேன். எனக்கு நீ வேணும். ஐ லவ் யூ. என் மனசில் இருக்கிறது லவ் தான். அது உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு புரியவே மாட்டேங்குது. ப்ளீஸ் டேவும், என் பேபியில் இப்படி பண்ணாத டேவும். என்னை விட்டு போகணும்னு நினைக்காத. நீ என்னை விட்டு போகணும்னு நினச்ச என்னை விட மோசமானவனை நீ பார்க்கவே முடியாது டேவும். அப்போ டேவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கு. சச்சோங்கோ இப்படி பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எப்போலேருந்து என் ஜொங்குக்கு இப்படி ஆனான்? என் ஜொங்குக்கு ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு இப்படிலாம் பேச தெரியாது. நீ குழந்தல்ல, குழந்த. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி குழந்த மாதிரி தெரியுது? இந்த குழந்த மனசில் உன் மேலே 5 வருஷமாக ஒரு லவ் இருக்கு. சரி நான் ஒத்துக்கிறேன், நான் உன்னோட 3 வயசு சின்ன பையன்தான். ஆனால் என்னோட 15 வயசில் நான் உன்னை மொத்த வாட்டி பார்த்தேன். எனக்கு அப்போவே உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது லவ்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியலட்டையும். ஆனால் அதுக்கப்புறம் நீ என்கிட்ட எப்படி இருந்தட்டையும், எவ்வளோ பாசமாக இருந்த, என் மேலே எவ்வளோ கேரிங்காக இருந்த.
யாரும் என்னை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு என் கூடயே இருந்து என்னை பார்த்துக்கிட்டேன். எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன். உன் அளவுக்கு என் அம்மா கூட என்னை பார்த்துக்கிட்டு இல்லட்டே. நீ என்ன ஒரு அம்மாவை மாதிரி பார்த்துக்கிட்ட. எனக்கு மேலே எவ்வளோ லவ் இருந்துச்சு தெரியுமா? உன் கூடயே நான் இருந்துடணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் நீ நீ அசால்ட்டா என்னை விட்டு போகிறேன்ட்ட. உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்கல்ல அந்த சான், அவன் இப்போ என்ன நிலமையில இருக்கான் தெரியுமா உனக்கு? சான் என்ன பண்ண ஜங்குக்? அவன் என்ன பண்ண? ஓ, துடிக்குதோ உள்ள? அங்கே தொட்டம் இங்கே துடிக்குதோ? என்னட்டையும் லவ் பண்ணுறியா? அரேஞ்ச் மேரேஜ்ன்னு நினச்சா லவ்வா? உனக்கு சான் மேலே லவ் ஆட்டையும் அப்படின்ட்டு அவங்களோட 2 சீக்ஸையும் நல்லா அழுத்தி அப்படி பெட்டோடு நல்லா பின் பண்ணுறான். இல்லை ஜோகு, லவ்ல இல்லைடா, விட்றா. இல்லைல்ல, சரி சரி, ஒன்றும் இல்லை. அப்புறம் எவ்வளோ பாசம் அவன் மேலே? என்னோட ஃபியான்சி அப்படின்ட்டு டக்குன்னு ஜங்குக்கு அடிக்கிறான். அவன் உனக்கு ஃபியான்சி கிடையாது, நான் மட்டும்தான். அவனை உனக்கு வீட்டில் பார்த்தாங்க. நான் உனக்கு என்ன சொன்னேன்? அவனை வேணான்னு சொல்லிடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன்னு சொன்னனா இல்லையா? ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைடா. ஊர் உலகத்தில் நம்ம அப்பா அம்மா பற்றி என்ன பேசுவாங்க? கொஞ்சமாவது யோசிடா. நம்ம சந்தோஷத்தை மட்டும் நம்மளால் பார்க்க முடியாது இல்லைடா. அப்போ ஜங்குக் தான் அவன் கிட்ட வந்துட்டு அவனோட காது கிட்ட, ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் முக்கியன்ட்டையான். அப்பா அம்மா அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷத்தில் நம்ம எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோம், என்ன ஏதுன்னு கண்டுக்காமல் இருந்த அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது மட்டும் அவங்களோட டிசிஷன் நம்ம இதில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன கண்டுக்காத யாரையும் நான் கண்டுக்க மாட்டேன். எனக்கு அவங்க முக்கியமும் கிடையாது. எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். I love you so much. இது பைத்தியக்காரத்தான நீ சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல. என்ன நான் அப்படிதான் உன்னை காதலிக்கிறேன். I madly love you டயோங். ஜங்குக், தள்ள ஜங்குக், இப்படி பேசாதடா. நான் உன்னை என்னோட பேபி மாதிரி தானடா பார்த்துக்கிட்டேன். அதுதான் டயோங், அதுதான் நீ என் மேலே கட்டம் பாசம்தான். இப்படி உன் மேலே பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ்வை கொடுத்துருக்க. நீ நினச்சிருந்தா நான் அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் எனக்காக நீ இன்னொன்று பார்த்து பண்ண. என் அம்மா கூட எனக்காக அது பண்ணலட்டே. நீ மட்டும்தான் எனக்காக இருந்த. உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு விட மாட்டேன். ஜங்குக்கா, என்னடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேயாங் தான் ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு அப்படின்னு மட்டும் அவங்க இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ டேயாங் தான் ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. ஜங்குக் தான் டேயாங்கோட நெக்கில் அவனோட முகத்தை புதைச்சிட்டு அவன் ஒரு மாதிரி சினுங்க ஆரம்பிக்கிறான். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நீ என்னை எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. ஐ லவ் யூ டேயாங். ஜங்குக்கா, இதெல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறியா? இது நான் உங்ககிட்ட எப்போ விழுந்தேன்னு உனக்கு தெரியுமா? அப்படியே ஜங்கு கண்ணை மூடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். என்னோட ரூம் எது? உன்னோட ரூம்பா தம்பி? மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில், செகண்ட் ரூம். ஃபஸ்ட் ரூம் வந்துட்டு தேங்க் தம்பியோடது. சரி, என்னோட திங்ஸ் நீ போ தம்பி, எல்லாம் வந்துடும்.
தேங்க்யூ அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவன் கையில் ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு மேலே வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு துள்ளி துள்ளி நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபஸ்ட் ரூமை க்ராஸ் பண்ணும்போது ஒரே மியூசிக் சவுண்ட், ரொம்ப ஹை சவுண்டாக வச்சு சாங் யாரோ கேட்டுட்டு பெட்டில் குதிச்சிட்டு இருக்க சவுண்டு கேட்குது. ஸோ ஜங்குக் தான் யார் இது, ஒரு வேளை டேடோட பையனாக இருப்பாரோ, நமக்கு ஏன் வம்பு, போயிடுவோம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவனோட ரூமுக்கு போகிறான். போயிட்டு பார்க்குறான், வீடு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இந்த ரூம் என்னோடய டேஸ்ட் படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக் அப்படி இது பண்ணிவிட்டு அங்கே பால்கனிலேருந்து ஒரு வியூ பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜங்குக் தான் அப்படியே பெட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு அவனோட கிட்டாரை எடுத்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்போ யாரோ கதை ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜங்குக் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறான். யார் நீ? யாரா? நீ யார்? இது என்னோட வீடாச்சே, நீ எப்படி இந்த ரூம்குள்ளே? அதுவும் கிட்டாரோட? அது இது வந்து அது உன்னோட மிஸ்டர் கிம் இருக்கார்ல? ஆமாம் இருக்காரு அப்படின்ட்டு அப்படியே அவங்க தான் முன்னாடி நடந்து வரான். ஜங்குக்கு ஒரு மாதிரி பதறுது. அவன் கிட்டாரை பெட்டில் வச்சுட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். அது அவர் என்னோட அம்மாவை. ஓ, நீ என்னோட ஸ்டெப் பிரதரா? பிரதர் அப்படி சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? அது ஏன் கிட்ட வர? ஏன் கிட்ட வரேண்ணா? நான் வரக்கூடாதா? நான் உன்னோட பிரதர் தானே. அப்படி சொல்லாதா? ஏன்? என்னோட 3 வயசு சின்ன பையன்னு சொன்னாங்க, பட் இவ்வளோ குட்டியாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஜங்குக் தான், நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, ஐம் 15. ஓ சரி, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? அத்தை, நான் இதுக்கப்புறம் இங்கே தான் ஸ்டே பண்ணணும். அப்புறம் இந்த கிட்டார் அது என்னோடது, எடுக்காத. என்னோட கிட்டார் யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஆனால் இதுக்கப்புறம் நான் அடிக்கடி தொடுவேன். கிட்டாரா? அது என்னோடது அப்படின்ட்டு அந்த கிட்டாரை எடுத்துகிட்டு டேங்கோடைய பெட்டில் உட்காடுறான். ஸோ அவனோட காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஜங்குக்க பார்க்குறான். என்ன அந்த உட்காரு? முடியாது, நீ வெளியே போ. எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பிரச்சனை பண்ணாத. பிரச்சனை பண்ணுறேண்ணா, அந்த உட்காருடா அப்படின்ட்டு ஜங்குக்கு பிடிச்ச 2 கல்லுக்கு நடுவில் உட்கார வைக்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம அங்கே தான் அந்த கிட்டார் அப்படியே முன்னாடி வச்சுட்டு, எங்கே பார், நீ கிட்டார் வாசிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, வாசிக்கும் போது தப்பு இல்லாமல் வாசிக்க பழக. நம்ம அவங்க தான் ஜங்குக்கோட கையெடுத்து அந்த கிட்டாரோட அந்த வயரில் வைக்கிறான். ஸோ அப்படியே பொறுமையாக ஜங்குக்கோட கையை பிடிச்சி அந்த கிட்டாரை ஒழுங்காக ப்ளே பண்ண வைக்கிறான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்க டேயாங் தான் நம்ம ஜங்குக்கோட ஷோல்டரில் அவனோட ஹெட்டை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக கண்ணை மூடிட்டு அந்த கிட்டாரை அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கும் நம்ம டேயாங் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை, எனக்கு இவன் பிரதரெல்லாம் வேண்டாம். இவனோட கண்ணு, இவனோட அந்த டீப்பான வாய்ஸ் என்னமோ பண்ணுது. என்னால் இவன் ஃப்ரெண்டாக கூட பார்க்க முடியாது போல். எப்படி பிரதரா?
நோ சான்ஸ். ஐ திங்க் ஐம் இன் லவ். உன்னோட பேர் என்ன? அப்போ டேங் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கமாக திரும்ப. ஸோ 2 பேருக்கும் அவ்வளோ க்ளோஸ். 2 பேருக்கு நடுவில் சின்ன கேப் இருக்கு. டேயாங், யா அப்பா உனக்கு சொல்லலையா? சொன்னாங்க. அது நீ ரொம்ப அழகாக இருக்க. உன் பிரதர் ரொம்ப அழகாக இருக்கான்னு பராமப்படுறியா? ரொம்ப அழகாக இருக்க, காம்ப்ளிமெண்ட் தரேன். தேங்க்யூ. ஓகே, கிட்டார் இதுக்கப்புறம் வாசிக்கிறதா இருந்தால் சேர்ந்து வாசிக்கலாம். ஓகே தானே? சரி சரி, நான் கிளம்புறேன். உனக்கு எது வேணும்னாலும் என்னன்னாலும் என்னை கூப்பிடு. நீ இங்கே புதுசு, ஸோ நான் எல்லாமே உனக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸ்கூலுக்கான எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். டிசி இருக்குல்ல? இருக்கா? சரி, ஓகே. அது எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கோ. உன்னோட ஸ்கூல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இங்கே பார்த்துடலாம். அப்புறம் பசிச்சா வந்து சொல்லு, நான் உனக்கு குக் பண்ணி தரேன். மெய்டு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான். உனக்கு புரியுதுல்ல? புரியுதுட்டே. ஓகே பேபி. என்னடா பேபி? நீ குழந்தை தானே, குழந்தை பேபின்னு தானே சொல்லணும். அது வந்து போயிடலாம் கிடையவே கிடையாது. நீ என்னோட பேபி தான். மை பன்னி பேபி. சரி, பசிக்குதா? இல்லை. சரி, நான் டின்னருக்கு ரெடி பண்ணிவிட்டு வந்து கூப்பிடுறேன். அதுக்குள்ளே உன்னோட லக்கேஜில் இருக்கிற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிடு. அண்ட் உன்னோட கிளாத் எல்லாமே இந்த பக்கெட்டில் வைக்கணும், ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நான் வாஷ் பண்ணும் போது ஒன்றையும் சேர்த்து வாஷ் பண்ணுவேன், இல்லைன்னா மறந்துடுவேன். சரியா? இல்லை, நானே வாஷ் பண்ணிக்கிறேன். எதுக்குடா? நீ சின்ன பையன், நான் பண்ணித்தரேன், ஓகேவா? அப்படின்ற மாதிரி இங்கே மட்டும் சொல்லிவிட்டு ஜங்குக் ஹெட்டை மாதிரி கோதி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறான். ஜங்குக் அப்படியே போகிற டேங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கழுத்தை அப்படி தொட்டு பார்த்துக்கிட்டு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஒரு மாதிரி அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட முட்டை கண்ணில் அவ்வளோ லவ் தெரியுது. இப்போ ப்ரெசண்ட்டில் தான் ஜங்குக் தான். அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயத்தில் தேவை. நீ என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்ட? நீ என்னை தம்பின்லாம் யார்கிட்டையும் சொல்லவே மாட்ட. ஏன்னா நீ எப்போயுமே பேபி பேபி, இவனோட பேபி பன்னி, அவ்வளோ அழகாக என்னை கூப்பிட்டுருப்ப. நீ என்னை பிரதரெல்லாம் பெருசாக சொல்லவே மாட்ட. நான் அதை கேட்டு வளராதனாலே என்னமோ எனக்கு உன்னை அண்ணனாவே பார்க்க தோணலை. உன்னை பார்த்த நிமிஷம் மேலே விழுந்துட்டேன். இப்போ வரைக்கும் பைத்தியக்காரத்தனமாக உன்னை லவ் பண்ணுறான். ஸோ அப்போ டேங் தான் ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். அவன் கண்ணில் ஒரு சின்ன டியர் இருக்கு, பட் எதுவுமே பேசலை. என்ன டேங் அமைதியாக இருக்க? முதல்ல இதை கழட்டி விடுடா, கையெல்லாம் வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ஏன்டா? நான் இங்கே ஓடி போகிறேண்ணா? ஏன் அப்படின்னு கட்டி போட்டு வச்சுருக்க? சாரி, ரொம்ப வலிக்குதா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே கீழே எடுத்து டேங் நெக்குக்கிட்ட இருக்கிற அப்படியே அந்த செயினை ரிமூவ் பண்ணுறான். அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த செயினை விசிறி அடிச்சுட்டு, சாரி டேங், நான் வேணும்னு பண்ணல. அது கோவத்தில் உன்னோட நெக்கில் எப்படி சவந்து போயிருக்கா? ஜங்குக்கா ஜங்குக் விடு, ஜங்குக் இருட்டேன். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, மருந்து போட்டுட்ருக்கல, அமைதியார. ஜங்குக் வேணாம், ஜங்குக் ஸ்டாப், அமைதியாக இருட்டேன். நான் மருந்து போடுறேன்ல. நீ தானே சொன்ன அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டு விட்டா சரியாக போயிடும்னு.
நீ தானே சொன்ன. ஜங்குக், என்னது இது? என்னது முகத்தில் கையில் காலில் என்னடா அது? ஸ்கூலில் சண்டை போட்டியா? நான் சண்டைலாம் போடல. என்னது இது அப்போ? ஜங்குக் என்ன பாரு, நீ வந்து என்ன பாரு ஜங்குக். என்ன வேணுட்டையா? பேபி என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ? பாருடா, அடிபட்டிருக்கு, ப்ளீட் ஆகிட்டுருக்கடா. ஹாஸ்பிட்டல் போகலாமா? எப்படி இது நடந்துச்சு? ஜங்குக் எனக்கு சொல்லுடா, பயமாக இருக்கு. என்னாச்சு? ஏய் என்னடா, என்னாச்சுடா? சாரி. என்னாச்சு ஜங்குக், என்னாச்சு? அப்படின்ட்டு ஜங்குக் டயோங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங்குமே ஜங்குக் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சாரி. ஜங்குக்கா, இங்கே பாரு பேபி, என்ன பாரு. நீ என்னோட செல்ல பண்ணில. என்னாச்சு என் பண்ணிக்க? எதுக்காக இப்போ அழுகிற? சொல்ல, உன்னோட டயாங்கிட்ட சொல்ல. என்னாச்சு? யாராவது உன்னை அடிச்சிட்டாங்களா? ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஏதாவது ஸ்ட்ரீட் பாய்ஸ்? இல்லை, அது வந்து என்னடா என்னாச்சு? அது வந்து உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அப்போ அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ஏன், என்னாச்சு? அவங்க தான் இப்படி ஒன்று பண்ணாங்களா? ஆமாம், அது அந்த காயும் அந்த ஜாக்சனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தான் ஸ்கூலுக்கு. நீங்கள் உனக்கு செத்தானுங்க. போகாத ப்ளீஸ், போகாத. என் கூட வேறு ப்ளீஸ். ஜங்கு, உன் மேலே கை வச்சிருக்கானுங்கடா. நீயும் சும்மா வந்தியா? உன் மேலே கை வைக்கிறானுங்களாம். செவ்விலே ஒன்று வைக்க வேணாம். அவனுக்கு என் கையில் தான் சாவு. என் பன்னி மேலேயே, என் பேபி மேலேயே கை வச்சிட்டானுங்க. அவனுங்க செத்தானுங்க. நீ கவலைப்படாதா? விட்டு போகாத. சரி போகலாம். சரி வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். வேணாம். சரிடா, சரி வா, ரூம்க்கு அது போகலாம். வா, இங்கேயே இருக்க, வா போகலாம். வலிக்குதுட்டோம். சரி வா அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஜங்குக்கு தூக்கிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ரூமில் உட்கார வச்சுட்டு சுட்டு அவங்க தான் மெடிக்கல் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரான். வலிக்குது. வலிக்குதா? சரியா போயிடும் அப்படின்னு அவங்களுடைய பார்த்து ஜங்குக்கு மருந்து வச்சிட்ருக்கான். வலிக்குதா? எரியுது. சரி ஒன்றும் இல்லை காம் டவுன் ஆக. வலிக்குதுட்டோம், முடியல. சரி நான் இப்போ பார்த்து பண்ணுறேன். அவனுங்க ஏன்டா உங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்தானுங்க? அவனுங்களுக்கு பிரச்சனை ஏன் கூட தானே, உங்ககிட்ட ஏன்டா வந்தானுங்க? தெரியலட்டையும் என்கிட்ட வந்து உன்னை பற்றி ரொம்ப தப்பாக சொன்னாங்க தெரியுமா? என்னென்னமோ சொன்னாங்க. நீ ரொம்ப கெட்ட பையனா, ரொம்ப மோசமாக, சேடிஷ், சைக்கோ, செல்ஃபிஷ், என்னென்னமோ சொன்னாங்க தெரியுமா? நான் கோவத்தில் கத்துன அடிச்சிட்டாங்க. சரி ஒன்றும் இல்லைடா. அவனுங்க மேலே இருக்கிற கோவத்தில் காலேஜில் இருக்கிற பிரச்சனையை ஸ்கூலில் உன்கிட்ட எடுத்துகிட்டு வரானுங்க. பொட்ட பாடுங்க. நீ விட ஒன்றும் இல்லை. நீ அழுறட்டையும். நானா? இல்லையே, அழலை. அது என்னடா இது இப்படி அடிபட்டிருக்கு? டேயும் என்ன நீ என்ன பண்ணுற? மருந்து போடுற. இப்படி மருந்து போட்டால் சரியாகிடுமா? ஆகிடும். எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எரியுது.
இனிமே உன்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஐ ப்ராமிஸ்டா அப்படின்னு டேயாங் ஜங்குக்கு அடிப்பட்ட இடத்துலலாம் குட்டி குட்டி பெக் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ டேயாங் தான் ஜங்குக்கோட சீக்ஸில் என் பேபியோட கன்னத்தில் இப்படி ஒரு கோடு. சாரி, எல்லாம் என்னால் தானே. இல்லை டேயாங், அவன் பேசும்போது நான் அமைதியாக இருந்திருக்கணும். என்னோட தப்பு தான். சாரி டேயாங். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. ஸோ ஜங்குக்கு டேயாங் தான் நல்ல பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட சீக்ஸில் டேயாங்கோட லிப்ஸ் இருக்குது. அந்த காயப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் அப்படியே கிஸ் பண்ண மாதிரி படுத்துட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்துட்டு, இன்னைக்கு நீ என்னை எவ்வளோ வாட்டி கிஸ் பண்ண தெரியுமா? மொத்தம் 18 வாட்டி கிஸ் பண்ணேன். என் உடம்புல எங்கெல்லாம் காயம் இருக்கோ நான் அதெல்லாம் எண்ணி பார்த்தேன். 18 காயம். அப்படின்னு 18 வாட்டி கிஸ் பண்ணியிருக்கேன். அது முக்கியமாக கன்னத்தில். இப்போ நான் கவலைப்படுறேன், ஏன் என் வாயில் எதுவும் இல்லைன்னு. அப்போ ஜங்குக் தான் அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அப்போ லிப்ஸில் அடிபட்டுருந்தா டேயாங் எனக்கு லிப்ஸில் மருந்து போட்டிருப்பான். அதுவும் அவனோட லிப்ஸை வச்சு. ஐயோ ஒரு மாதிரி பண்ணுதே அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே நம்ம அவங்க பக்கம் திரும்பிட்டு அப்படின்னு பார்க்குறான். லைட்டாக தான் கேப் இருக்குது 2 பேர் லிப்ஸுக்கு நடுவில். ஸோ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி அவனோட லிப்ஸை அவங்க லிப்ஸோடு அட்டாச் பண்ண போகிறான். ஜங்குகா அப்போ ஜங்குக் அப்படி டக்குன்னு நல்லா கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். என்னோட பேபி அவனுக்கு ரொம்ப வலிக்கும்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் ஃபோரட்டில் டேயாங் அப்படி ஒரு கிஸ் கொடுத்துட்டு நல்லா ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கான். அப்போ ஜங்குக் மனசுக்குள்ள 19 அப்படின்ற மாதிரி அவன் எண்ணிட்டு மறுபடியும் அவனுக்கு கண்ணை மூடி நல்லா ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஸோ இப்போ அப்படியே ஜங்குக் டேயாங்க பார்த்துட்ருக்கான் ப்ரெசண்ட்டில். ஸோ நம்ம ஜங்குக் தான் அவன் கண்ணில் அவ்வளோ லவ் இருக்குது. டேயாங்க பார்த்துட்டே இருக்கான். டேயாங் தான், நான் அதெல்லாம் பண்ணி சின்ன பையன் ஜங்குக், இப்போ நீ வளர்ந்துட்ட, காலேஜ் முடிக்க போகிற, இப்போ நீ இப்படி பேசுகிறது. ஆமாம் அப்போ நான் சின்ன பையன், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் வளர எல்லாமே புரியுது. நீ என்கிட்ட எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் நடிக்கிற சொல்ல நடிக்கிறல்ல, என்ன வளர்ற ஜங்குக்? கையை கழட்ட ஒத்துக்கோ, நீ நடிக்கிறன்னுட்டு ஒத்துக்கோ. அப்போ கழட்டுறேன், அது வரைக்கும் கழட்ட மாட்டேன். அப்புறம் அந்த கல்யாணம் அது நடக்காதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டே. நீ என்னதான் கட்டி பண்ண சொல்லு, அப்போ தான் கட்டி விடுவேன். இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி ஒன்று கட்டி போட்டு எனக்கு வேணுன்றதை நான் பண்ணிப்பேன். உன்னை பத்திரமா பார்த்துப்பட்டே, சாப்பாடு கொடுப்பேன், குளிக்க வைப்பேன், எல்லாமே பண்ணுவானா நான் தான் பண்ணுவேன். உன் கை 2ம் அப்படி கட்டியே தான் இருக்கும். வேணும்னா அப்பப்போ கழட்டி விடுவேன். ஆனால் சங்கிலி போட்டு தான் இருக்கும் உன் கையில். நீ என் கீழே இப்படி தான் இருப்ப. ஜங்குக் ப்ளீஸ்டா, நீ என்ன இப்படி பண்ணுற? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வேணாண்டா, தப்புடா. ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே டேயாங்க பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப 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 கோவம் வருது. டேயாங் ஒரு மாதிரி அவனோட கண்ணை இறுக்கி மூடுறான். ஏன்னா ஜங்குக் கை எப்படிமா ஸ்லாப் பண்ணுற மாதிரி கொண்டு வரான். சட்டுன்னு ஒரு ஸ்லாப்பிங் சவுண்ட். அவனுடைய கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க ஜங்குக் அவனையே அடிச்சுக்கிறான். ரொம்பவே வெறித்தனமாக அவனோட கண்ணத்தில் அரைஞ்சிக்கிறான். ஜங்குக் வேணாண்டா. ஜங்குக் வேணாம், நிப்பாட்டு. ஜங்குக் ஸ்டாப் இட். ஜங்குக் ஸ்டாப். பேபி ஸ்டாப் பண்ணுடா. ப்ளீஸ் ஸ்டாப். ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ்டா, அடிச்சுக்காதடா. ப்ளீஸ்டா அடிச்சுக்காதடா. ப்ளீஸ்டா, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலடா. ப்ளீஸ். அப்போ ஒத்துக்கோ.
என்னடா ஒத்துக்கணும்? ஒத்துக்கோ. நீ என்ன லவ் பண்ணுறேன்னு உண்மையை சொல்ல. சும்மா இந்த சொசைட்டிக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் நடிக்காம நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு உண்மையை சொல்ல. ஜங்குக், நான் உண்மையை தான் சொல்கிறேன். அப்போ ஜங்குக் அவங்களோட லிப்பை அப்படியே ரொம்ப டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிட்டு இழுக்கிறான். இந்த உதடு இப்போ உண்மை சொல்லுதா? இந்த உதடு என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியும். இது என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியும் டேயாங். பட் டேயாங் அப்படியே ஜங்குக்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஐஸோட பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிட்டார் ப்ளே பண்ணும்போது நீ என் கழுத்தில் என்ன பண்ணேன்னு எனக்கு இப்போ புரியுதுடா. இப்போ நம்ம டேயாங் தான் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுறான். ஜங்குக் அப்படியே அவனோட லிப்ஸில் இருந்து ஃபிங்கர்ஸ் அப்படியே எடுத்து விட்டுட்டு அவங்களோட லிப்ஸில் அப்படியே டைரெக்டாக முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்லிட்டேன், உனக்கு என்ன பிடிக்கும் தானே? எனக்கு மட்டும் இந்த ஃபீலிங் இல்லைல்ல, நீயும் தானே என்ன லவ் பண்ணுற. லவ்னு சொல்கிறத விட நீ மேலே இவ்வளோ அப்ஜஸ்டாக இருக்க. ஏன் டேயாங் மறைக்கிற? நானே வெக்கத்தை விட்டு சொல்கிறேனே டேயாங். ஏன் டேயாங் மறைக்கிற? ஓப்பனை பாகு. உன்னோட பேபி நானு, உன்னோட பன்னி பேபி நான். என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா? சொட்டையாங்க அப்படியே ஒரு மாதிரி பேக் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கண் ரெண்டுத்தையும் மூடி வா உட்கார. இப்படியா? அப்படிதான். இன்னும் இன்னும் கிட்ட நல்லா ஒட்டி உட்காரடா. என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்? கையெடுத்த டிவை அப்படின்ட்டு டேயாங் அப்படியே ஜங்குக்கு கிட்டார் ப்ளே பண்ண சொல்லி கொடுத்துட்ருப்பான். அந்த ஃபஸ்ட்டு மீட் தாண்டா அது. இந்த பக்கம் நம்ம டேயாங் தான் ஜங்குக்கு அப்படியே கையை வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் டேயாங்கோட லிப்ஸ் அப்படியே ஜங்குக்கோட பேக் நெக்கில் அப்படியே ஸ்லோவாக உரச ஆரம்பிக்குது. அப்படியே அவங்களோட மூச்சு காற்று ஜங்குக் மேலே படுது. ஜங்குக்கு அது என்னன்னு தெரியலை. ஆனால் டேயாங் தான் அப்படியே ஜங்குக்கோட பேக் நெக்கில் அவனோட நோஸ் அப்படியே வச்சு ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே ஸ்லோவாக அவனோட நெக்கோட இவனோட லிப்ஸ் அப்படியே வச்சு தடவுறான். ஸோ ஜங்குக் மியூசிக் என்ஜாய் பண்ணுறனால அவனுக்கு இது எதுவுமே தெரியலை. ஆனால் அவங்க வந்துட்டு அவனை ஒட்டி இருக்கிறது அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. டேயாங் அப்படியே அவனோட லிப்ஸை அப்படின்னு ஒரு மாதிரி சத்தமே இல்லாத ஒரு கிஸ் கொடுத்துட்டு, என்ன இவன் சின்ன பையன்தான் ஆனால் என்னமோ பண்ணுறானே. வேணாட்டையும் அவனோட பிரதர் ஸ்டாப் இட். இங்கே தான் ஸ்டாப் பண்ண. இப்போ நீ ஸ்டாப் பண்ணலை, அந்த பையனோட நிலைமை என்ன ஆகுமோ? ஸ்டாப் இட்டையும் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உன்னை நீயே நிறுத்தி வைட்டையும். வேணாட்டையும் அப்படின்னு அவங்களோட மனசுக்குள்ளே அவ்வளோ அவனையே போராடிக்கிறான். அப்படியே நம்ம ஜங்குக்குள்ளே நிற்க பார்த்துட்டு டக்குன்னு அவனோட ஷோல்டரில் அவனோட சீக்ஸ் வச்சு அப்படியே தலையை சாய்ச்சி அப்படியே கண்ணை மூடிட்டு அவன் அப்படியே அவனுக்குள்ளேயே ஸ்டாப்டையும் நிப்பாட்டிரு. அப்படி யோசிக்காத. அவனோட ஸ்டெப் பிரதர் ஆனால் இவன் எனக்கு பிரதராக பார்க்க தோணலை. எனக்கு பிரதராக வேணும் அப்படின்ட்டு அவனோட மனசுக்குள்ளே அவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கான். அவங்களோட தம்பி ஒரு மாதிரி தூக்கலாக டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஜங்குக்கிட்ட இருந்து பேசிட்டு அங்கேருந்து போயிருப்பான். இப்போ அவனோட ரூமில் தான் ஷட், இவனை இப்படி நான் தம்பியா? முடியவே முடியாது. இவன் எனக்கு தம்பியா?
நோ சான்ஸ். அப்படி பண்ணக்கூடாது. என் அப்பா அம்மா கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது. டேட் என்னமோ வித்தியாசமாக இருக்கு. அவனுக்குள்ள இன்னமும் இருக்கு. என்ன அப்படி இழுக்கிறானே. என் கூட தான் இருக்க போகிறான். எதுவும் பண்ணிடக்கூடாது. அவனை கண்ட்ரோலாக இரட்டையும் உன்னால் முடியும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஜங்குக் இங்கே வா. என்னட்டையும் இங்கே வா, படியில் உட்கார். எதுக்கு உட்காருடா. என்ன பண்ணுறா? தெரில, உன்னை கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுச்சு, அதனால் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கலாம்ல, பிடிச்சிக்கோ. இதில் என்ன இருக்கு? நீ பன்னி பேபி. டேயும் என்ன பண்ணுற வயிற்றுல? கிச்சு வேணாம், எனக்கு கூசத்துக்கு தான் கிச்சு பண்ணுறாங்க. என்ன வாசையும் போது படுது. இவனுக்கு அது தெரியுதா இல்லையா? டேயும் கூசுது, வேணாம் டேயும் அப்படின்ட்டு ஜங்குக்கு இப்படியே டேயாங் மடியிலேருந்து அப்படியே அசைஞ்சிக்கிட்டு இருக்கான். டேயாங் தான் இன்னும் வேகமாக ஜங்குக்கு சிரிப்பு காட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு அசைய டேயாங்கோட மெம்பரில் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உரசிக்கிட்டே இருக்கு. ஸோ டேயாங்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக் அப்படி பண்ணிட்டுறா. எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி டேயாங் தான் நம்ம ஜங்குக்கு சிரிப்பு காட்டிகிட்டே இருக்கான். அது அவனாக பண்ணல, அவனையும் மீறி அது அவனுக்கு வேணுன்ற ஒரு ஏக்கத்தில் அப்படியே அவன் கை அவனோட வயிற்றுல கிச்சு பண்ணிகிட்ருக்கு. ஜங்குக்கு இங்கே ஆட டேயாங் தான் கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கான். டேயாங் கீழே ஏதோ பண்ணுது. ஏதோ இப்போ பெருசாக இருக்குது. ஏதாவது வச்சிருக்கியா பாக்கெட்டில்? ஆமாம் வச்சுருக்கா. அது சாக்லேட்டா? எனக்கு அது அப்புறமா தரேன், இப்போ கூட அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படி இல்லாட்ட திரும்பி அவன் கையை நம்ம அவனோட பேக்கெட்டுக்குள்ளே தான் வைக்க ட்ரை பண்ணுறான். சுக்கு வேணாம் இறங்க அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவன் அங்கேருந்து அப்ஸ்டெப்ஸ் அப்படியே ஏறி போயிடுறான். என்னாச்சு இந்த டேயாங்க்கு? கூப்பிட்டா மடியில் உட்கார வச்சான், கிச்சு பண்ண இப்போ ஓடி போயிட்டான். லூசு டேயாங் அப்படின்ட்டு ஜங்குக்கு அது ஒன்றுமே புரியல. ஆனால் டேயாங்க்கு இங்கே சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை. விட்டுருந்தா ஜங்குக்கு என்ன வேணாலும் பண்ணியிருப்பான் அவன். ஆனால் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே ஓடி இருப்பான். சரி இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே தான். ஐயோ டேயாங் என்னடா பண்ண பார்த்த? அவன் சின்ன பையன்டா. உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் அவன் கூட தான் இந்த வீட்டில் தான் நீ இருக்க போகிற. இப்படி நடந்துட்டு இருந்தா உன்னையும் மீறி நீ அவன் மேலே கூடதட்டையும் குழந்த ஒரு பேபி. அவனை நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் பண்ணிட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு. அவனுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அவனை போய் நான் என்ன பண்ண பார்த்தேன்? ஐயோ தப்பு பண்ணிட்டேன். ஐயோ சாரி ஜங்குக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷவரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவன் அப்படியே அந்த ஷவர்லேயே உட்காந்துடுறான். அப்படியே ட்ரெஸ்ஸோட சொட்டை நனைஞ்சிட்ருக்கான். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இன்னொரு நாள் ஸோ ஒரு வாட்டர் பார்க்கில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம அங்கே தான் ஜங்குக் இங்கே பேர் நீ 11th தான் படிக்கிற. ஸோ நீ இன்னும் ஒரு கிட்டு தான். ஒன்று குழந்தைங்க விளையாடுறதுல விளையாடு, இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது அங்கே விளையாடு. இது அடல்ட்ஸ்க்குள்ளது, இங்கே நீ வரக்கூடாது. ஆளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஜங்குக். ஸோ தெரியாதனமாக கூட இந்த பக்கம் வரக்கூடாது. ஏன்னா உனக்கு இன்னும் நீச்சல் தெரியாதுல்ல? தெரியாது. ஸோ இந்த பக்கம் நீ வரக்கூடாது. ஆனால் நீ இங்கே தானே இருப்ப? நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு நீச்சல் தெரியும், அதனால் நான் இங்கே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் காலேஜ் படிக்கிறேன். பட் அதெல்லாம் ஸ்கூலுக்குள்ளது. என்னால் அங்கே வர முடியாது. நீ அங்கே தான் என்ஜாய் பண்ணி ஆகணும். ப்ளீஸ், நான் உன் கூடயே இருக்கனே. இங்கே பாரு, நான் சொன்னால் புரிஞ்சுப்பே மாட்டியா? புரிஞ்சுக்கிறேன். சரி போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ விளையாடணும், ஓகேவா? இங்கே நீ வரக்கூடாது.
என்ன நீ போடா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அமுச்சு விடுறோம். சரி பட் அவங்களோட ஃப்ரெண்டு தான். மச்சான் ஏன்டா சின்ன பையன் பாரு மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு பாரு, நம்ம கூட விளையாட்டுமே, ஒரு மீட்டுக்கு அப்புறம் தானடா ஆகணும், ஒரு மீட் வரைக்கும் நம்ம கூட விளையாட்டோம். டேய் பேசாம இருடா, நான் சொன்னேன்ல நான் உன்னை எப்படி பார்க்குறேன்ட்டு. அவன் போட்டுக்க ட்ரெஸ்ஸை பார்த்தியா, தண்ணி பட்டா அப்படி உடம்பெல்லாம் ஒட்டி தெரியும். அப்புறம் ஏன் மச்சான் தனியாக விட்ற? டேய் அவன் தனியாக இருந்தால் கூட சேஃபாக இருப்பான்டா, என் கூட இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரில. பரவாயில்ல, எனக்கே என்னை பார்த்தா கேவலமாக இருக்கு மச்சான், ஒரு மாதிரி காஜ் ஆகிட்டணுன்னு. அவனை பார்க்க தான் மச்சான் ஐயோ முடியல. இதுக்கு நான் பேசாமல் இருந்துடலாம். அவங்க தனியாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு போகிறான், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்து அவன் நனைஞ்சு அவனை அப்படி பார்த்தேன், அப்புறம் தண்ணிக்குள்ளேயே ஜல்சா தான். பேசாமல் போடா அப்படின்ட்டு நம்ம டேங் போகிறான். டேன் உன் தம்பிடா, தும்பி நீ வேற ஏன்? ஏய் என்னால் அவனை அப்படி பார்க்கவே முடியலடா. அவனை பார்த்தல, அவ்வளோ அழகான பையனை எந்த மாதிரியாவது தம்பின்னு வேணாம். ஆனால் என்னோட டேட் போய் அவனோட அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது ஏது எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி 2 பேர் ஃபாரின் ட்ரிப் போனதோடு சரி, இன்னும் இங்கே வர காணோம். நானும் ஜங்குக்கும் தனியாக தான் இருக்கோம். டேய் மச்சான் என்னடா எல்லாமே, டேய் குழந்தடா அவன். நான் என்ன எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது அவனுக்கு சொல்லக்கூட என்னால் முடியல, இப்படி தான் என் நிலமை என்ன ஏதுன்னு. ஆனால் மச்சான் என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியணுமே. அன்றைக்கி மரண சம்பவம் இருக்குது. டேய் பார்த்துடா, சின்ன பையன்ட்டு ஒரு நாள் மொத்தமாக பாஞ்சிடாத. வளர்ந்துட்டதுக்கப்புறம் என்ன மச்சான் சின்ன பையன் பெரிய பையன் பார்த்துப்போம். இப்போதைக்கு அது குழந்த ஸ்கூலு, அதுக்கு ஒன்றுமே தெரியல. அப்பப்போ நான் அவனை தெரியாமல் கிஸ் பண்ணுறேன், அது கூட அதுக்கு தெரில. ரொம்ப குழந்த மச்சான், அதுவே தப்பு தான் எனக்கு தெரியும். ஆனாலும் என் மனசில் இருக்க லவ் அவனை விட வேணான்னு தோணுது. மச்சான் லவ்வா காஜின்னு? டேய் நான் யார் மேலடா அப்படி ஆனேன்? அவன் ஒருத்த மேலே மட்டும்தான் இப்போ வரைக்கும். நீங்கள் எத்தனை பேர் அவுத்து போட்டு தானே குளிச்சுட்டு இருக்கானுங்க. எவனையா பார்த்துட்டு எனக்கு ஏதாவது தோணுதா? அவன் மொத்தமாக மூடிக்கிட்டே நின்னாலும் எனக்கு தோணும் மச்சான். அப்படி மட்டும் தோணாது, அவங்க கூட வாழணும், அவங்க கூட குழந்தை பெற்றுக்கணும், அப்படி இப்படி என்னென்னமோ தோணும் பைத்தியக்காரத்தனமாக. ஆனால் அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியலடா, ஒரு மாதிரி இருக்கும். அவன் பேசுகிறதான் பார்த்துன்னு வச்சுக்கேன், அப்படியே குழந்த மாதிரி பேசுவான், ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுவான். ஆனால் அந்த கேடி ஏதோ ஒன்று மறைக்குதுன்னு மட்டும் தெரியும். அப்பப்போ நான் தொடுறது அதுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு வேளை தெரிஞ்சு அமைதியாக இருந்தான்னா கண்டிப்பாக அதில் லவ் தான் மச்சான். அவனே என்னை எதிர்பார்க்குறான். ஆனால் அந்த பிரதருன்ற பாண்டு எங்களை பிடிச்சி சாவடியுது. அப்போது அப்பா அம்மாட்ட சொல்ல வந்தானே நொட்டுவாங்க, அவங்களே பிஸ்னஸ் டீலுக்காக சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் சொன்னால் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா எனக்கு சத்தியமாக தெரில. எனக்கு பற்றி எதுவும் வேணாம், அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்லிக்கிறேன். இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண போகிறேன்? அவனே வந்து சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்டா. இந்த பக்கம் ஜங்குக் தான் என்னமோ டேங்கிட்ட போகணுன்னு தோணுது. ஆனால் டேங் திட்டுறான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டு, டேய் அங்கே பாரு, அந்த காலேஜ் பசங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க, எங்கடா? டேய் இப்படி பார்க்காதா, ஏண்டா? அது டேங்கா. டேங்கா நீ சொல்லுவியே அவரா? ஆமாம் அது டேங், அந்த ஒயின் ஹேர் டேங். பார்க்காத? சரிடா நான் பார்க்கல. இந்த மச்சான் இவ்வளோ ஹாட்டாக இருக்காரு, ரசிக்காத அப்படின்ட்டு ஜங்குக் தான் அந்த பையனை மண்டையிலே கொட்டுறான். ஐயோ டேய் போடா இஞ்சி போடா, நான் ஏன் போகணும்?
டேய் போடா அவன்டி போடா இங்கேருந்து என் தலையில் கொட்டுற நீ என்ன பார்த்த? ஆமாம் அப்படி ஒன்று பட்டா போட்டு எழுதி கொடுத்துருக்காங்க பார்க்கக்கூடாதுன்னு. போடா. பார்க்கக்கூடாது அது அவன் சொல்லணும், நீ என்ன சொல்கிற? அவன் சொன்னால் பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டேன். இரு அப்புறம் அவன் வயலையே சொல்ல வைப்பேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அவனோட ஸ்விம்மிங்லேருந்து எந்திரிச்சு டேயாங் இருக்க டைரக்ஷன் போயிட்டுருக்கான். டேயாங் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் தூரமாக இருக்கான். தண்ணியிலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் கம்மியாகும் தெரியுமா? அந்த ஹைட் வந்துட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி கீழே குறைஞ்சிட்டே போகும். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் வந்துட்டு ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடம் அது. ஸோ நம்ம ஜங்குக் தான் டேயாங் வர வேணாம்னு சொன்னான். இப்போ போனால் கண்டிப்பாக திட்டுவான். கூப்பிட்டு பார்ப்போம். டேயாங் டேயாங் டே கேட்குதா? டேயாங் என்ன இவனுக்கு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்விம்மிங் பூல்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறான். ஸோ அது ஸ்டெப்ஸ் மாதிரி போகிறனால ஜங்குக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து இறங்கிட்டு இருக்கான். அப்படியே இறங்கிக்கிட்டே பொறுமையாக அந்த தண்ணியை தள்ளிக்கிட்டே அப்படியே கத்திக்கிட்டே போகிறான். டேயாங் டேயாங் இங்கே பாரு, டேயாங் என்ன பாரு. ஸோ டேயாங்க்கு ஜங்குக் வாய்ஸ் கொஞ்சம் கேட்க அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜங்குக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன இதுக்குள்ளே வந்துட்டுருக்கான்? ஐயோ ஆழமாக இருக்கும், அவனுக்கு நீச்சல் வேறு தெரியாது அப்படின்ட்டு டேயாங் தான் அப்படியே வேகமாக ஸ்விம் பண்ணி நம்ம ஜங்குக் கிட்ட வந்துட்டுருக்கான். டேயாங் நம்ம ஜங்குக் கிட்ட வரதை பார்த்துட்டு ஜங்குக்கும் இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அவன் கழுத்து வரைக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜங்குக் தான் அவன் அப்படியே வந்துட்டு முழுக ஆரம்பிக்கிறான். டேயாங் டேயாங் ஏய் ஜங்குக் அப்படின்ட்டு இந்த பக்கம் டேயாங் அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் வேகமாக ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளே முழுகி எந்திரிச்சிட்டு இருக்கான். ஸோ டேயாங் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு அவன் அப்படியே ஜங்குக் அப்படியே பிடிக்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே நல்லா தாங்கி பிடிச்சிருக்கான். ஜங்குக் ஒரு மாதிரி மயக்க ஸ்டேஜில் ஆகிட்டான். அவன் பயந்துருப்பான், அதனால் மயக்கம் போட்டுட்டான். ஸோ நம்ம டேயாங் தான் அவனை அப்படியே பிடிச்சிட்டு ஸ்விம் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே போகிறான். ஸோ கரெக்டாக அந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க போடுறான். ஸோ அந்த இடத்துல தான் காயும் ஜாக்சனும் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஏய் என்னடா அது, யார் இது? யார் இருந்தால் உனக்கு என்ன, தள்ளிப்போ. டேய் சொல்கிறா, ஃபிகர் பங்கமாக இருக்குது. ஸோ டேயாங் அப்படியே முறைக்கிறான். ஸோ அப்போ ஜாக்சன் அப்படியே வாய மூடிட்டான். ஸோ டேயாங் தான் அப்படியே ஜங்குக்கு சிபிஆர் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் எந்திரிடா. பேபி என்னடா பேபி இங்கே பாரு பேபி. ஸோ அப்போ காய்தான் இது இப்போ பேபியா? என்ன டேயாங் உன்னோட ஆளா? சொல்லவே இல்லை. அச்சோ ஜாக்சன் சிகரென்ட்டியடா. மன்னிச்சுக்கோ கேளு, சாரி கேட்டா. சாரி டேயாங்க வாலா. ஆனால் டேயாங் எதுவுமே கண்டுக்கல. பேபி என்ன பாரு அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு வயிற்று பிடிச்சி அமுக்கிட்டே இருக்கான். இவன் தண்ணி குடித்த மாதிரி தெரிலையே, என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு அவனோட சீக்ஸ் அப்படியே வந்துட்டு தட்டுறான். ஸோ டேயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜங்குக்கு இன்னும் எந்திரிக்கல. ஸோ அப்போ காய் தான் மூச்சு கொடுத்தா தானே அப்போ அவனால் மூச்சு விட முடியும் அப்படின்ற மாதிரி இவன் நக்கலாக சொல்ல. ஸோ டேயாங் தான் யோசிக்காமல் அவங்க கூட லிப்ஸை வச்சு அப்படியே ப்ரீத் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே பண்ணிவிட்டு அவனோட செஸ்ட் சைடில் கை வச்சு நல்லா நம்ம ப்ரெஷர் பண்ணுறான். சங்கோ எந்திரடா எந்திரடா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டேயாங் இது பண்ண ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜங்குக் ஒன்றும் இல்லைடா என்னடா என்னாச்சு டேயாங் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சிட்டாங்க ஹக் பண்ணிக்கிறான். இங்கே நம்ம டேயாங்குமே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லைடா பயப்படாத. சாரி டேயாங், நான் பேச்சு கேட்டிருக்கணும், உள்ளே வந்திருக்கக்கூடாது. சரி ஒன்றும் இல்லை
அது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே செத்துருவணும். ஏய் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டேங்க அப்படியே ஜங்கு கூட ஹேர் மாதிரி கோதி கொடுத்துட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே பேசுகிறான். ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை சரியா போயிடலாம் வா வீட்டு போகலாமா கொஞ்ச நேரம் டேம் ஒரு மாதிரி இருக்கு. சாப்ப நம்ம ஜாக்சன் தான் சொல்லிட்டேன் உன்னோட ஆளா. அவனுக்கு ஒன்று இப்படி துடிக்கிற என்னது இதெல்லாம்? ஹேய் அப்போ காய் தான் பேபின்ற என்னடா அவ்வளோ தூரம் போயிடுச்சா? காய் அவனோட பிரதர். ஓ பேபி பிரதர். ஆஹா இது எப்படிடா டேம் எப்படி? இது ஒரு மாதிரி இந்த ஸ்டெப் பிரதர் அந்த மாதிரியா? ஸோ டேங் அப்படியே முறைச்சிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு பிரைட் ஸ்டைலில் தூக்கிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே நம்ம காய் ஜாக்சனை பார்க்க ஜாக்சனும் காயும் தான் ஒரு மாதிரி ஐஃபை போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு தான் எதுக்காக சிரிக்கிறாங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை நீ ஓகேவா? சாரி நான் வந்திருக்கக்கூடாது. இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை நீ ஓகேன்னா நானும் ஓகே தான். இப்போ சின்ன இதுக்காக வந்தேன். அது என்னோட ஃப்ரெண்டு ஒன்று பார்த்துட்டே இருந்தான். நீ சொன்னாதான் அவனை பார்க்காம இருப்பான். அதான் உன்னை கூப்பிட்டு சொல்லலான்னு வந்தேன். அவசரத்தில் தண்ணிக்குள்ளே வந்துட்டேன். கூப்பிட்டுட்டே வந்தேன்னா ஹைட்டு எத்தல அது முழுக ஆரம்பிச்சிட்டேன். சரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு டேங்கடி ஜங்குக்கு அவரோட மடியிலே உட்கார வச்சுக்கிறான். இப்போ ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ டேங்க தான் ஜங்குக்கு ரொம்ப டைட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்றுச்சுடா. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத ஜங்குக்கா. சரி அப்படின்ட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டேங்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ரெண்டு பேருமே ரொம்ப வெட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு ட்ரெஸ் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆக ஸோ அவனோட பாடி அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேங்கோட அப்படியே ஒட்டி உரசி இருக்குது. நம்ம டேங் தான் ரொம்ப க்ரிப்பாக ஹக் பண்ணிக்கிறான். மொத்தமாக ஜங்குக்கு அப்படி ஃபீல் பண்ணுறான். ஜங்குக்கு மனசுக்குள்ளே மொத்தமாக பயம்தான். அதனால் அந்த ஹக் அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவங்க எப்பயுமே அவனுக்காக இருக்கான்றது அவன் மனசுக்குள்ளே. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் ஸோ நம்ம டேங் தான் ஜங்குக்குள்ள லிப்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு அமைதியாக இருந்திருக்க. எனக்கு ஒன்றும் எல்லாம் தெரியாதுட்டேன். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் வளர்றேன்ல, பெரிய பையனாகிட்டு எனக்கும் எல்லாமே தெரியும். நீ பண்ணதெல்லாம் எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. அதோட அர்த்தம்லாம் எனக்கு அப்போ சுத்தமாக புரியல. நீ எதுக்கு எனக்கு அவ்வளோ கிஸ் பண்ண? நீ எதுக்காக என்னை கட்டி பிடிச்சிட்டே தூங்கின? நான் கேட்குறதுல எனக்காக எதுக்கு நீ பண்ணி கொடுத்தேன்னு எனக்கு எதுவுமே அப்போ புரியல. ஆனால் நீ என்கிட்ட இப்படிலாம் நடந்திருக்கன்னு நீ இப்போ நான் யோசிக்கும் போது ஐயோ சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி எங்கள் ஜொங்க கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படி அவனோட கை எங்கெங்கேயோ போகுது. அவங்களோட உடம்பை போட்டு அப்படி தடவுறான். சிச்சவங்க கழட்டி விட்டுட்டு பண்ணோம், என்ன வேணாலும் பண்ணோம். அப்போ நீ ஒத்துக்கிற? நீ என்ன லவ் பண்ணுறலட்டையும் ஒத்துக்கிறல்ல? ஆமாம் I love you Jungkook, deeply madly love you. உன்னை சின்ன பையனாக பார்த்தேன். உன்னை தொடக்கூடாதுன்னு எனக்கு நடுவில் ஒரு கேட் போட்டுக்கிட்டா. ஆனால் என்னால் உன்னை தொடாமலையும் ஒன்று கிஸ் பண்ணாமலையும் ஒன்று ஹக் பண்ணாமலையும் என்னால் இருக்க முடியல. நான் எவ்வளோ நினச்சேன்னு தெரியுமா உன்னை விட்டு நான் வேலைக்கு போயிடணுன்னு. பட் திரும்ப உன்கிட்ட தான் வரேன். இப்போ எனக்கு அப்பா ஒரு பையனை பார்த்துருக்கேன்.
நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லும் போது கூட எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு சொல்லிடலாமான்னு இருந்துச்சுடா. நான் உன்னை தான் லவ் பண்ணேன்னு சொல்லிடலாமான்னு இருந்துச்சு. ஆனால் இது ஒரு சின்ன தயக்கம் என் மனசுக்குள்ளே. நான் இவ்வளோ நாள் உன்னை சின்ன பையனாகவே பார்த்துட்டேன். உன்னை எப்படி நான் வீட்டில் இப்படி பார்க்குறேன்னு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நான் மறைச்சிட்டேன். ஆனால் நாங்கள் ஓகே சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் நீ என்கிட்ட பண்ண பார்த்தியா அவ்வளோ கோவம் கண்ணில். நீங்கிட்ட வந்து சொன்ன வார்த்தை, நான் அவனை கட்டிக்கிறட்டே அவங்க வேணான்னு. ஐயோ, இதை நீ சொல்லியிருக்கணும், முன்னையே சொல்லியிருக்கணும். எந்த இவனும் என்கிட்ட வந்திருக்கவே முடியாது. யாரையும் நான் அப்படி யோசிச்சிருக்கணும் தேவையும் இல்லை. அப்பா கிட்ட நான் தைரியமாக சொல்லியிருப்பேன், மாம்கிட்ட நான் பேசியிருப்பேன். அப்படி இல்லைனாலும் ஏதாவது பண்ணியிருப்பேன். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணியிருப்பேன்டா. பட் நீ லேட்டாக சொன்ன. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏற்பாடெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நீ ஒரு தடவை என்கிட்ட பிடிச்சி பேசும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜங்குக். பட் இப்போ நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ ஜங்குக். இந்த அவங்களோட லவ் ஜங்குக்கு மட்டும்தான் எப்பயுமே. ஸோ ஜங்குக் டக்குன்னு அந்த ஹேண்ட் கஃபை கழட்டி விடுறான். ஸோ அவங்க அப்படியே பார்க்குறான். அந்த செயின் அப்படியே அவன் கையிலேருந்து சுற்றி தூக்கி போட்டுட்டு கை வலிக்குதுறான். ஸோ அப்போ தான் ஜங்குக் அப்படியே அவங்களோட கையை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு மருந்து போடுறான், சரியாகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்டோரி இதோட முடிஞ்சுது. பேலன்ஸ் நம்ம அன்கட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லுமினாரோட ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவில் பார்க்கலாம். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ அதில் மீட் பண்ணலாம் டேட். ஸோ அவ்வளோதான் டேட். டாடா பாய்.